வரிசைப்படுத்துகிறேன். 1. வணிக மாதிரி மற்றும் வருமான கணக்கு, பிசினஸ் மாடல் மற்றும் ROI. நீங்கள் ஒரு பாடலுக்கு 10 ரூபாய் வீதம் ஒரு நாளைக்கு 100 முதல் 200 பாடல்கள் ஒலிக்க வாய்ப்புள்ளதாக கணக்கிட்டுள்ளீர்கள். வருமான பகிர்வு, ஹோட்டல் உரிமையாளருடன் 50 முதல் 50 வரை என்ற விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டுள்ளீர்கள். எதிர்பார்க்கும் லாபம், ஒரு மிஷின் மூலம் மாதம் சுமார் 13,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை அனைத்து செலவுகளும் போக நிகர லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறீர்கள். முதலீடு மீட்பு, பிரேக் ஈவன், சுமார் 8 முதல் 12 மாதங்களில் உங்கள் முதலீட்டை திரும்ப பெற முடியும் என்பது ஒரு ஆரோக்கியமான வணிக அறிகுறி. 2. ஒப்பந்த நிபந்தனைகள், ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட் கிளாசஸ். நீங்கள் முன்மொழிந்த 3 முக்கிய நிபந்தனைகள் உங்கள் முதலீட்டை பாதுகாக்க மிக அவசியம். சேதம் மற்றும் திருட்டு, டேமேஜ் மற்றும் தெஃப்ட். இயந்திரம் ஹோட்டல் வளாகத்தில் இருக்கும்போது ஏற்படும் எந்த ஒரு சேதத்திற்கும் அல்லது திருட்டிற்கும் ஹோட்டல் உரிமையாளரே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். குறைந்தபட்ச உத்தரவாத தொகை, மினிமம் கேரண்டி. கூட்டம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, உதாரணமாக மாதம் 40,000 ரூபாய் வருமான பகிர்வு அடிப்படையில் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். சட்ட ரீதியான உரிமம், மியூசிக் லைசன்சிங், PPL மற்றும் IPRS போன்ற இசை உரிமங்களை பெறுவதற்கும் அது தொடர்பான சட்ட சிக்கல்களுக்கும் ஹோட்டல் நிர்வாகமே பொறுப்பு என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடுவது புத்திசாலித்தனம். 3. தொழில்நுட்பம் மற்றும் பாடல்கள், டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ். பாடல் எண்ணிக்கை 5000 பாடல்கள் என்பது சரியான அளவு. 90s மெலடி மற்றும் தற்போதைய ட்ரெண்டிங் பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சேமிப்பு, மெஷினில் பில்ட்-இன் SSD பயன்படுத்துவது வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இடம், லொகேஷன், நீங்கள் குறிப்பிட்டது போல பார்ஸ், ஹைவே தாபாஸ் மற்றும் கேமிங் ஜோன்ஸ் போன்ற இடங்கள் ஹோட்டல்களை விட அதிக வருமானம் தரக்கூடியவை. 4. அபாயங்கள், ரிஸ்க்ஸ் டு வாட்ச் அவுட். நீங்கள் நேர்மையாக பட்டியலிட்ட அபாயங்களில் இவை மிக முக்கியமானவை. காப்புரிமை சிக்கல், காப்பிரைட் இஷ்யூஸ். உரிமம் இல்லாமல் வணிக ரீதியாக இசை ஒளிபரப்புவது பெரிய அபராதங்களுக்கு வழிவகுக்கும். தொழில்நுட்ப மாற்றம், மக்கள் தங்களின் சொந்த மொபைல் மற்றும் ப்ளூடூத் ஸ்பீக்கர்களை அதிகம் பயன்படுத்துவதால் ஜூக் பாக்ஸின் புதுமை நாவல்டி குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எனது கருத்து, மை பியர் டு பியர் அட்வைஸ். உங்கள் திட்டம் மிகவும் சாலிடாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காமல் இன்சூரன்ஸ், லீகல் லைசன்சிங் மற்றும் டேமேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி போன்ற பாதுகாப்பு அம்சங்களில் காட்டும் கவனம் உங்களை ஒரு முதிர்ச்சியான தொழில் முனைவோராக காட்டுகிறது.